ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பாப்பீஸ் ஹில்ஸ் அட்வென்ச்சர். இந்த தீம் பார்க் லேக் ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. கிட்ஸுக்கு தனி பேக்கேஜ், அடல்ட்டுக்கு தனி பேக்கேஜ் இருந்துச்சு. அதே போல் நம்ம குட்டி டாடலர் மேடமுக்கும் ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. ஒன்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணி டேக் போட்டுக்கிட்டோம்னா எல்லா ஈவெண்ட்லேயும் நம்ம போயிட்டு விளையாண்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, அதனால் சீக்கிரம் போயிடலான்ட்டு போனோம். பெரிய பாப்பாவுக்கு நம்ம டேக் கேட்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுலேருந்து கீழே விழுந்துருவா, இல்லைனா வெளியில் வந்துடுவா அழுதுட்டு, போடாதீங்கன்னு சொன்னாங்க. பட் பரவாயில்ல அப்படின்னு போட்டோம். பெரிய பெரிய பொண்ணுங்களாம் கூட ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, அதனால் வேண்டான்னு சொன்னோம், கேட்காம போனால். பட் எல்லாத்துலேயும் ராக்கிங் ஸ்டாராக விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. குட்டி பாப்பா அவளை பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணான். இந்த பாப்பாலாம் ரொம்ப அழுதுட்டு அவங்க அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டே இருந்தான் மேலே நின்றுக்கிட்டு. அதை பார்த்துட்டு பெரிய பாப்பா ரொம்ப பயந்தா ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்களே பாருங்கள் மேடம் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்காங்கன்னு. அவளுக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை. அடுத்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கேம் என்ன விளையாட போகிறோம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது மேடம்க்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலேருந்து ஃப்ரீ ஃபால் ஆகிறது, சைக்கிள் ஓட்டுறது, அந்த இதுக்கெல்லாம் திருப்பியும் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் டேகில் மென்ஷன் பண்ணிடுறாங்க, ஒன் டைம் போயிட்டா திருப்பி போக முடியாது. இது குட்டி பாப்பாவோட பேக்கேஜ். அங்கே எப்பவும் போல் இந்த வாட்டரில் கப்பல் போட்டிங் மாதிரி செல்ஃபாக போவாங்கள்ல, அதுவும் அப்புறம் இந்த சின்ன சின்ன ரைடெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ஏடிவி பைக் ஓட்டுறதுக்கு போனோம். 2 பேருமே ஓட்டினாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க, கிளாப் பண்ணி மேடம் 2 பேரும். இந்த கிளைம்பிங்கில் 2 தடவை ஃபால் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் விளையாட முடியாது. இந்த ரைடு அவ்வளோ ஒன்றும் பயமாக இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 2-3 இடத்துல அப்படியே அந்த கர்வியாக போகும்போது கொஞ்சம் ஜர்க்கான மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேலேருந்து வியூ பார்க்க, கீழே இருக்க அந்த ஈவெண்ட் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த கிட்ஸோட ஏரியா, டாடலரோட ப்ளே ஏரியா. 350 அரவுண்ட். இது உள்ளே திருப்பி வெளியே போயிட்டு உள்ளே வர முடியாது, பட் உள்ளவே இருக்கணும். குட்டி பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்பா மட்டும்தான் உள்ளே விட்டாங்க, ஒருத்தர் தான் உள்ள டாட்லரோட உள்ளே போகணும். ஸோ 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேடம் இன்னும் அவங்களோட ரைடில் ஒரே ஒரு இது பெண்டிங்கில் இருந்தனால அதை லாஸ்ட்டாக போனாங்க. அவங்க அப்பா ஒவ்வொரு ரைடு முடித்தோன்னா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீன் டைம் ஃபிஷ்ஷுக்கு பொரி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போட்டில் போகணும்னா போட்டில் வர அமைதியாக வர்ற பாருடா, சுற்றி பாரு அனு. மாமா தூக்கி காட்டுறேன். மீன் கடிச்சிருமாங்களா?
ஏற்காடு ஃபுல்லாகவே இந்த கிட்ஸுக்கு இந்த நூடுல்ஸை வச்சு ரொம்ப அடிக்ட் பண்ணிட்டாங்க. 3 to 4 டைம்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பீக்கோ பார்க் பார்க்க போகிறோம்.